பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கும் உங்க யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்யலாம். அப்பா, ஒரு விஷயம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தாழ்வுதலும் வெறுமையா கொடுக்குறோம். அப்பா, இந்த நாளில் கூட எங்களை கொண்டு வந்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் ராஜாவே எங்களை மறைத்து வெளிப்படும்படி செபிக்கிறோம். இந்த சத்தியமானது ஒவ்வொரு இருதயத்தோடு கிரிய செய்யட்டும் அப்பா. மிகுந்த பலனை அவங்க காணும்படி கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விளைய செய்யும் தேவனாலே, விளைய செய்யும் தேவனாலே அகிலத்தை நான் ஜெயித்தேன், தினம் அகிலத்தை நான் ஜெயித்தேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், நமக்கு எல்லாமே கைகூடும். ஆமென், அல்லேலூயா. இரக்கம் வைக்கும் தேவனாலே நமக்கு என்ன ஆகுமா? நமக்கு எல்லாமே கைகூடும். அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வேத வசனம் பார்த்தா அது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை நான் வாசிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீரின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னவா? விதைக்கிறவருக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாராம்? நமக்கு விதையை கொடுத்து அந்த விதையை மட்டும் என்ன பண்ணுவாராம்? பெருக செய்வார். விதையின் விளைச்சலை, நம்முடைய விளைச்சல் எல்லாம் வர்த்திக்க செய்வாராம். அதுதான் இந்த நாளுக்குரிய வேத வசனம் சொல்லுவது. இப்ப நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம் இல்லையா பூமியில. அந்த பூமியில விதை விதைக்கிறது நிச்சயமா நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். எப்படி பலனை கொடுக்கும்? அனுதினமும் நம்ம அதுக்குரிய ஃபர்ஸ்ட் உரம் போடணும், அதுக்குரிய நீர் பாய்ச்சணும். விதையெல்லாம் விதைச்ச பிறகு நீர் பாய்ச்சணும். தொடர்ந்து அது விளைய வர வரைக்கும் நல்லா அந்த நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஒரு பலன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோமா? அது நீர் பாய்ச்சி அதெல்லாம் என்னென்ன காரியம் செய்யணுமோ அதை செய்வோம் இல்லையா? அந்த விளைச்சல் நம்ம ஒரு விதையை தான் விதைக்குவோம். ஆனா அதோடைய பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்குமா? எப்படி மிகுதியா இருக்கும்? ஏசப்பா என்ன சொல்றாரா? அவர் என்ன பண்றாரு? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், அப்புறம் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை தருகிறவர். அவர் நம்மளோட விளைச்சலின் பலனை வர்த்திக்க செய்வாராம். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை பெருக செய்வாராம். நம்ம என்ன நீதியா உண்மையா நம்ம விதைக்கிறோம் இல்லையா, அதோடைய பலனை நமக்கு என்ன செய்வாராம்? வர்த்திக்க பண்ணுவார். இந்த வேதத்துல கூட ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவர் மீன் பிடிக்கிற தொழில். அப்போ மீன் பிடிக்கிற தொழில்னா இரவுல தான் அவங்க மீன் போய் பிடிப்பாங்க இல்லையா. ஏன்னா அப்போதான் அந்த இருட்டு நேரத்துல வெளிச்சம் இருந்தா மீன்கள் அகப்படாது. அப்போ இரவுல தான் அவங்க போய் மீன்கள் எல்லாம் பிடிப்பாங்க. அப்போ 2 சகோதரர் இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் மீன் பிடிக்க போறாங்க இரவுல. அப்போ அவங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அந்த மீன் பிடிக்கிற தொழில்ல அனுபவம் பெற்றவங்க, ஒரு நல்ல அனுபவசாலி. அனுபவசாலிங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஓ, நீ ஏற்கனவே இல்ல, நல்ல அனுபவம் இருக்கு, நீ போய் நீ எந்த காரியம் செஞ்சாலும் நீ கண்டிப்பா அதுல சக்சஸ் வாங்கி வருவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர்கிட்ட. அந்த மாதிரிதான் இந்த 2 பேர் மீன் பிடிக்கிற தொழில். அப்போ இரவெல்லாம் போய் அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு போறாங்கோ. ஆனா கடினமா பண்றாங்கோ. எல்லா இடத்துலயும் அந்த நெட்டு வலையை போடுறாங்கோ. ஆனா ஒரு மீன் கூட அவங்களுக்கு அகப்படவே இல்லையா. ஒரு மீன் பிடிக்கணும் அனுபவசாலிக்கு என்ன தெரியும்? எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த நேரத்துல போனா மீன் கிடைக்கும், அதெல்லாம் அவங்க அனுபவம் பெற்றுருவோம். அப்போ அவங்க போய் அந்த வலையை போடக்குள்ள ஒரு மீன் கூட அகப்படலையா. அப்போ ரொம்ப கடினமா போராடுறாங்க, இரவெல்லாம் பிரயாசப்படுறாங்க. ஒரு மீன் கூட அந்த வலையில மாட்டவே இல்லையா. ஒரு மீன் கூட மாட்டவே இல்லையா. அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அந்த மீன் அன்னைக்கு கிடைச்சாதான் அடுத்த நாள் வியாபாரம் பண்ணி அதுக்குரிய காரியங்களை அவங்க செய்வாங்க இல்லையா. தன் வீட்டுக்கு எந்தெந்த காரியம் செய்யணுமோ அதை செய்வாங்க. ஆனா இந்த அவங்க
இரவ பிரேஸ் பண்ணுவேன். ஆனா ஒண்ணுமே கிடைக்காத வெறுமையா ஒரு ஏமாற்றத்தோட, ஒரு வருத்தத்தோட, ஐயோ! நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த வலைய போட்டு நான் தேடுனேன். ஆனா ஒரு மீன் கூட எனக்கு சிக்கலேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா அந்த சகோதரர்கள் வந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. அந்த கரையில வந்துட்டாங்க. கரையில வந்துட்டு விடியற்காலம் ஆயிடுச்சு. ஒரு பகல் பகல் நேரம். விடியற்காலம் ஆனோனே அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாளுக்கான ஆயத்தம் பண்ணணும் இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய வலைகள அலசுறாங்க. கிளீன் பண்றாங்க. அந்த என்னென்ன வலைங்கலாம் கிளீனா இருந்தா தான், அடுத்த நாள் இரவுக்கு அந்த நாள் இரவுக்கு நம்ம போய் அவங்க வந்துட்டு அந்த வலைய போட்டு மீன்கள் பிடிக்க முடியும். தொடர்ந்து அந்த வேலை செய்ய முடியும். ஸோ அவங்க வந்துட்டு அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, வலைங்கலாம் அலசின்னுக்குறாங்களாம். ஒரு ஒரு பக்கம் மீன் கூட அகப்படல. ஒரு ஏமாற்றம், ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள. நான் போட்ட விதைக்கான விளைச்சல் நம்ம அநேக நேரத்துல விதைப்போம். அந்த விளைச்சல் வரலன்னா நமக்கு ஒரு பலன் கிடைக்கலன்னா, நம்ம வேலை செய்ததுக்கான பலன் கிடைக்கலன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஒரு கவலையா இருக்கும், ஒரு கண்ணீரா இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு அவங்க அவங்க வாழ்வாதாரமே அதுதான். அவங்க அந்த நாள்ல அந்த எடுத்தா தான் அவங்க வியாபாரம் பண்ணி தங்களுடைய வாழ்வாதாரம், தங்க குடும்பத்தார பார்த்துக்கிறதுக்கு அந்த காரியமும் உதவியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது கிடைக்கவே இல்லையா. இரவெல்லாம் போட்டு கூட எதுவுமே கிடைக்கல. அப்புறம் அவங்க ஒரு வருத்தத்தோட, ஒரு ஏமாற்றத்தோட அந்த வலையெல்லாம் கிளீன் பண்றாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டுக்கு போய் அவங்க மட்டைய போடணும் இல்லையா? அதனால அவங்க ஃபுல்லா வலையெல்லாம் கிளீன் பண்ணியிருக்கிறாங்களாம். அப்போ அந்த நேரத்துல ஏசப்பா வராரு அந்த வழியா. அப்போ ஏசப்பா வந்துட்டு யாரு? அந்த அந்த நாட்கள்ல வந்துட்டு அவரு அநேகருக்கு வந்துட்டு இந்த வேதத்தின் உண்மைகள, ரகசியங்கள வந்துட்டு அநேகருக்கு சொல்லிக் குடுத்து உபதேசங்கள சொல்லிக் குடுத்திருந்தாராம். அந்த நேரத்துல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்த கடல் பகுதியா இருந்ததுனால, அந்த போட் போட் அவங்களது போட் படகுல தான் நாங்க போய் மீன் எல்லாம் பிடிப்பாங்க. அந்த போட் இருந்துச்சாம். சரி ஏசப்பா என்ன பண்ணாராம், அவங்ககிட்ட இந்த படக கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி குடுன்னு சொல்லக்கூட, அவங்களும் அந்த படக தள்ளி குடுத்துட்டு, அப்போ அவரு அந்த படகுல ஏறி ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாராம். இந்த வார்த்தைய விதைச்சாராம். ஒவ்வொரு இருதயத்தோட விதைச்சாராம். அப்போ இந்த மீன் பிடிக்கிறவங்க கூட கேட்டிருக்கிறாங்க அந்த வார்த்தைய. கேட்ட பிறகு முழுசா எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏசப்பா வந்துட்டு அவங்க அந்த மனிதர்களை பார்த்து சொன்னாராம், நீ வந்துட்டு இந்த வலைய ஆழத்துக்கு போய் போடு அப்படின்னு சொல்றாராம். பாரு ஒரு பகல் நேரத்துல மீன் கிடைக்குமா? கிடைக்காது. இரவுல தான் அவங்க மீன் பிடிக்கிறவங்க இரவுல போறதே அந்த மீன்கள் அப்போ வெளிச்சத்துக்கு எங்கேயோ போவாது. அங்கே இருக்கும் நம்ம போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீ போய் இப்போ உன் வலைய போடு, ஆழத்துல போடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மனிதர் சொன்னாரா, ஆண்டவரே நான் இரவெல்லாம் போய் நான் நைட்டெல்லாம் இதுக்காக தான் கஷ்டப்பட்டேன். இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன். கடினமா நான் உழைச்சேன். ஆனா ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் இப்ப போறேன்னு சொல்லி போறாராம். ஏன்னா ஏன் ஏன் அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா? ஏசப்பா வந்துட்டு இந்த வேதத்துடைய உண்மைகளை எல்லாம் சொன்னாராம். அந்த வேதத்துடைய உண்மைகளை சொல்ல 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 அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஏசப்பா சொன்னா காரியங்கள் நடக்கும் அப்படின்னு. அப்போ அவங்க ஏசப்பா சொன்ன அந்த வார்த்தையின் மேல நீ போய் ஆழத்துல போடுன்னு சொன்னாரே, அதனால அந்த மனிதர் போறாங்க. ஒண்டியா போறாங்க. போய் வலைய வந்துட்டு ஆழத்துல போட்ட உடனே என்ன ஆச்சா, ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சாம். அந்த வலையெல்லாம் கிழிஞ்சி போற அளவுக்கு மீன்கள் வந்துச்சாம். அவ்வளவு மீன் இழுக்கவே முடியல. அப்போ அவங்க இன்னொரு சகோதரனை கூப்பிட்டு இன்னொரு படகு அனுப்பிச்சு. அப்போ 2 படகுக்கும் அமிழ்ந்து முழுகி போறத்தக்க மீன்க ஃபுல்லு நிறைய கிடைச்சிச்சாம். அப்போ அதுதான் ஏசப்பா இந்த நாள் வசனம் என்ன சொல்றாரு, நீ விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர். அவர் வந்துட்டு மீன் பிடிக்கிறவரு. அப்போ மீனை கொடுத்தாரு. அந்த போன உடனே மீன அகப்படுறது நம்ம அந்த வலையில தெரியும்ல, இப்படி சிக்கிறது அந்த வலையில இப்படி இழுக்கக்குள்ள தெரியும் மீன் மாட்டி இருக்குது அப்படி. அப்போ கொடுத்தாரு. 2வதாக என்ன சொல்றாரா, அதை வந்துட்டு பெருக பண்ணுவாராம். ஒரு போட்டு ஃபுல்லு அவங்க போன போட்டு ஃபுல்லு ரொம்பிடுச்சாம். அப்புறம் அதை வந்துட்டு என்ன பண்ணுவாராம், வர்த்திக்க செய்வாராம். அப்போ இன்னொரு போட்டு கூட ஃபுல்லா ரொம்பிச்சான். அப்படிதான் ஏசப்பா கிட்ட அப்போ என்ன 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 காரியம் இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு, என்ன ரகசியம் தெரியுமா? ஏன்னா அந்த மனிதரு தன்னுடைய வாழ்க்கையில ஏசப்பாக்கு ஒரு இடத்தை கொடுத்தாரு. அந்த படகுல ஒரு இடத்தை கொடுத்தாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட வாழ்க்கையின் படகுல ஏசப்பாவுக்கு ஒரு இடத்தை நம்ம கொடுக்கக்குள்ள அவர் என்ன பண்ணுவாராம், நம்முடைய நம்முடைய விளைச்சல்கள் நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் வர்த்திக்க செய்வாரு, அதை பெருக பண்ணுவாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன காரியம்? நம்ம வந்துட்டு அந்த விளைச்சல் எப்படி இருக்குமா, இல்ல இப்போ நீர் கால்களின் ஓரமா நடப்பட்ட மரம் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு ரிவர் எல்லாம் இருக்கு இல்லையா? அங்க வந்துட்டு மரங்கள் எல்லாம் நட்டு வச்சிருவாங்க. ஒரு மரம் இருக்கும். அந்த மரங்க நீ பாத்தீங்கன்னா எப்பவுமே செழிப்பாவே இருக்கும். ஒரு கிரீனாவே இருக்கும். காயவே காயாது. ஏன்னா அந்த அந்த ஓரத்துல மரம் ஓரத்துல என்ன ஓடுது? அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கு இல்லையா?
அப்போ ஏசப்பாவை நம்மளோட வாழ்க்கையின் படுகளை ஏறக்குள்ள நம்மளோட வாழ்க்கைய அந்த மாதிரி மாத்திடுவாராம். ஒரு எப்பொழுதுமே செழிப்பா இருக்கும், எப்பொழுதுமே கனி கொடுக்கறதா இருக்கும். அது வந்துட்டு ஒரு நாளும் கனியற்றதா இருக்கவே இருக்காதா, ஒரு நாளும் காஞ்சி போகவே போகாதா, எப்பொழுதுமே செழிப்பா இருக்கும். சோ ஏசப்பா என்கிற நம்முடைய வாழ்க்கையின் படுகளை ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கக்குள்ளோ அவர் என்ன பண்ணுவாரா, நம்முடைய விளைச்சல் நம்ம எந்த விதைய விதைச்சாலோ எந்த காரியத்தை கையிட்டு செஞ்சாலோ அதை வந்துட்டு வர்த்திக்க பண்ணுவாரு, அதை வந்துட்டு பெருக செய்வாராம். நமக்கு இன்னும் அதிகமான ஸ்கில் செட்டை, இன்னும் அதிகமான திறமைகளை, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் போதுமானதா இருக்கிறாரு. சரி, நான் என்ன சொன்னேன், ஏசப்பாக்கு நம்மளோட வாழ்க்கையில இடம் கொடுக்கணும்னு சொன்னேன். எப்படி கொடுக்கறது? ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ராஜாவுக்கு வந்துட்டு பிறந்த நாளாம். அப்போ எல்லா அந்த ஊர் மக்கள் எல்லாம் ராஜாவுக்கு வெகுமதிகளை கொடுத்தாங்களாம். ஒருத்தர் வந்துட்டு அவங்க தன்னுடைய தோட்டத்துல விளையாடுதான காய்கறிங்கோ அந்த மாதிரி எல்லாம் பிரசண்டா பண்ணாங்க ராஜாவுக்கு. அப்ப ஒரு சில பேரு ஒரு அவங்களுக்கு என்ன ஏது இருக்குதோ அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துனே இருந்தாங்களாம். அப்ப ஒரு குட்டி பையன் வந்து இருந்தானா, அவன் வந்துட்டு ஒரு காலியான தட்டை வந்து எடுத்துன்னு வந்துருக்கிறான். அப்ப எல்லாரும் அவனை கவனிக்கணும், ஏன்னா இவன் காலியான தட்டை எடுத்துன்னு வந்துருக்கிறான், எல்லாரும் அது இதுன்னு கொடுக்குறாங்க ராஜாவுக்கு. இந்த பையன் வந்து குட்டி தட்டை ஒரு தட்டை எடுத்துன்னு இவன் வந்து வந்துருக்கிறானேன்னு எல்லாம் அப்படியே அவனை கவனிக்கிறாங்க. அப்போ அவனுடைய நேரம் வந்துருச்சா, அவனை கொடுக்க வேண்டிய நேரம். அப்போ அவன் என்ன பண்ணானா தெரியுமா, ராஜா முன்னாடி போயிட்டு அந்த தட்டை வச்சுட்டு இவன் அந்த தட்டு மேல போய் நின்னுட்டானா. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னையே நான் காணிக்கையா கொடுக்குறேன், எனக்கு கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்ல, நான் என்னையே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாராம். சோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாக்கு இடம் கொடுக்கணும்னா அநேக நேரத்துல இந்த குட்டி பையன் பண்ணது போல நம்ம என்ன பண்ணோமா, நம்மையே ஏசப்பாக்கிட்ட கையில கொடுத்துட்டோம்னா அவர் நம்ம செய்யற எல்லா காரியத்தின் விளைச்சல்களை என்னென்ன விலைக்கு விதைக்கிறோமோ, எந்த பிரயாசப்படுறோமோ அதை வர்த்திக்க செய்வாரு, பெருக செய்வாராம். இந்த நாளில இந்த காரியத்தை நம்ம விசுவாசிக்கலாமா? ஏசப்பாவோட பேர் என்ன இதுல கொடுத்திருக்கிறாரு, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். இப்படியாப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரயாசங்களை என்ன பண்ணுவாரா, அந்த மனிதர் இரவெல்லாம் பிரயாசப்பட்ட எனக்கு எதுவுமே கிடைக்கல வருத்தத்தோடு இருக்குதான், ஆனா ஏசப்பா என்கிற ஒருவரை தன் படகுகளை ஏற்றுக்கொண்ட உடனேயே 2 படகுகள் அமர்ந்து போகத்தக்க மீன்களை பெற்றானே. ஆனா அது கொடுத்தவர் நம்ம விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், அந்த வாழ்வாதாரத்தையே உயர்த்திட்டாராம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் ஏசப்பாவை நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுகளை ஏற்றுக்கொள்ளக்குள்ளோ அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அந்த விதைக்கான விளைச்சல்கள் எல்லாத்தையும் பெருக செய்து வர்த்திக்க செய்வாராம். இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கலாமா? ஏசப்பா இன்னைக்கு நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த போகிறார். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது நம்மையே அவருக்கு காணிக்கையா அர்ப்பணிக்கணும், நம்மையே அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுல ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது நமக்கு என்ன செய்வாரா, ஏசப்பா நம்முடைய எல்லா பிரயாசத்தையும் வர்த்திக்க செய்வார். ஆமீன். ஜெபம் செய்து நிறைவு செய்யலாமா? அப்பா உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நாள்ல கூட நீ பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே, நீர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் அப்பா, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், எங்களுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் பெருக செய்கிற ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விளைச்சல்களையும் கர்த்தாவை வர்த்திக்க செய்கிறவர் அப்பா. இந்த நாளில கூட உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த பிரயாசத்தோட எந்தெந்த காரியத்துல கையிட்டு செய்கிறார்களோ, எல்லா கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் அவர்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பீராக. இயேசு அவருடைய வாழ்க்கையின் படகுல நீங்க போக அப்பா எல்லாவற்றையும் வர்த்திக்க செய்கிற ஆண்டவர் அப்பா. அன்றைக்கு அந்த மனிதருடைய வாழ்க்கையில 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்க மீன்களை கொடுத்தவரே, இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ரட்சாவே 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்க ஆசீர்வாதங்களை கொடுக்க நீர் போதுமானவரா இருக்கிறீரப்பா. நீர் கொடுப்பீராக. அவர்கள் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையின் படகுல உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உமக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களே, நீர் அவருடைய பிரயாசத்தை எல்லாவற்றும் வர்த்திக்க செய்வீராகப்பா. இந்த நாளில கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதித்து இன்னும் பெருக செய்வீராக. உம்முடைய விலகத்தக்க கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்